பணக்காரன் ஆகப் போவதற்கான 10 அறிகுறிகள் பற்றி பார்க்கப் போகிறோம். உங்கள் வீட்டில் இந்த அறிகுறிகள் தென்படுகின்றனவா என்று பாருங்கள். இந்த அறிகுறிகள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக பணக்காரர் ஆகப் போகிறீர்கள். 1. கரும்பு வண்டுகள். கரும்பு வண்டுகள் உங்கள் வீட்டிற்குள் கூட்டம் கூட்டமாக வந்தால் அது லட்சுமி தேவியின் வருகைக்கான அறிகுறி. இது பணவரவுக்கான ஒரு சக்தி வாய்ந்த அறிகுறியாகும். 2. சங்கு ஒலி. யாரும் ஊதாத நிலையில் சங்கு ஒலி கேட்பது தெய்வீக சக்தி உங்கள் வீட்டில் இருப்பதை குறிக்கிறது. இது வறுமை நீங்கி பண செழிப்பு வரப்போகிறது என்பதை உணர்த்துகிறது. 3. பட்டாம்பூச்சிகள் மற்றும் வெள்ளை புறாக்கள். உங்கள் வீட்டை சுற்றி பட்டாம்பூச்சிகளும் வெள்ளை புறாக்களும் வட்டமிடுவது இயற்கை சக்தி உங்கள் வீட்டில் சமநிலையில் இருப்பதையும் புதிய வாய்ப்புகள் விரைவில் உங்களை தேடி வரும் என்பதையும் குறிக்கிறது. 4. துளசி செடி செழிப்பாக வளர்தல். துளசி செடி செழிப்பாகவும் அதிக கிளைகளுடனும் வளர்வது லட்சுமி உங்கள் வீட்டில் குடியிருப்பதற்கான ஒரு அடையாளம். 5. விளக்கு பிரகாசமாக எரிதல். பூஜை அறையில் விளக்குகள் வழக்கத்தை விட பிரகாசமாக எரிவது உங்கள் வீட்டில் ஆற்றல் மேலோங்கி இருப்பதையும் விரைவிலேயே பணபலம் சேரப்போவதையும் குறிக்கிறது. 6. அமைதியான காகங்கள். காகங்கள் உங்கள் வீட்டு வாசலில் சத்தம் போடாமல் அமைதியாக வந்து அமர்ந்து பார்ப்பது பண வரவு, புதிய செல்வங்கள் அல்லது விருந்தினர்கள் உங்கள் வீட்டிற்கு வரப்போவதற்கான ஒரு முன் அறிகுறியாகும். 7. நாகப்பாம்பை கனவில் காணுதல் அல்லது நேரில் பார்த்தல். கனவில் நாகப்பாம்பு வருவது அல்லது நேரில் பார்ப்பது நாகதோஷங்கள் நீங்குவதையும் பணவளம், சொத்து சேர்ப்பு மற்றும் சம்பள உயர்வுக்கான அறிகுறியாகும். 8. பூக்கள் தானாகவே கீழே விழுதல். பூஜை அறையிலோ அல்லது சாமி படத்திலோ வைத்த பூக்கள் தானாகவே கீழே விழுவது நீங்கள் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறப் போகிறது என்பதற்கான அறிகுறி. 9. நறுமணமான காற்று. மல்லிகைப்பூ, சந்தனம் போன்ற வாசனைகள் உங்கள் வீட்டில் இயற்கையாகவே வீசுவது உங்கள் வீட்டின் ஆற்றல் நிலையை உயர்த்தி பணத்தை ஈர்க்கும் சக்தியை அதிகரிக்கிறது. 10. வீட்டை சுற்றும் பூனைகள். பூனைகள் வீட்டுக்குள் வராமல் வீட்டை சுற்றி வருவது உங்கள் வீட்டில் ஆன்மீக சக்தியும் நேர்மறை அலைகளும் அதிகமாக இருப்பதற்கான ஒரு அறிகுறி. இது பணத்தை கவரக்கூடிய தன்மையை குறிக்கிறது. குறிப்பிட்ட அறிகுறிகள் பெரும்பாலும் நம்பிக்கைகள் மற்றும் வாஸ்து சாஸ்திரங்களின் அடிப்படையில் அமைந்தவை. ஒருவரின் முயற்சியும் கடின உழைப்பும் இல்லாமல் இந்த அறிகுறிகள் மட்டுமே ஒருவரை பணக்காரராக்குவது உறுதியல்ல. பணக்காரர் ஆவதற்கு பொதுவாக பல காரணிகள் பங்களிக்கின்றன. அவை கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு. கந்தசாமி ஒரு சிறிய கிராமத்துல வாழ்ந்தான். அவனுக்கு சொந்தமா ஒரு சின்ன தோட்டம் இருந்தது. ஆனால் அவன் அதை ஒழுங்கா பராமரிக்காம வர வர சம்பாதிக்கணும்னு நினைச்சான். தினமும் சூரியன் உதிச்ச பிறகு தோட்டத்துக்கு போவான். களைகளை நீக்க மாட்டான், உரம் போட மாட்டான். செடிங்கள் எல்லாம் வாடி காய்ஞ்சு போச்சு. அவனுக்கு ஒரு பைசா கூட வருமானம் கிடைக்கல. அவன் நண்பர்கள் எல்லாம் அவனை கேலி செய்தார்கள். ஒரு நாள் கந்தசாமி தன் தோட்டத்தை பார்த்தபோது அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அவனுக்கு தன்னோட தவறு புரிஞ்சது. அன்னைக்கு ராத்திரியே அவன் ஒரு முடிவு எடுத்தான். மறுநாள் காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி தோட்டத்தில் இருந்தான். மண்வெட்டி எடுத்து களைகளை பிடுங்கினான். விதையை ஒழுங்கா விதைச்சான். தினமும் ஓய்வு இல்லாம உழைச்சான். அவனது தோட்டம் ஒரு அழகான தோட்டமா மாறியது. கந்தசாமி தினமும் தோட்டத்துக்கு போறது மட்டுமில்ல, அர்ப்பணிப்புடன் உழைத்தான். என்னென்ன செடிங்களுக்கு என்னென்ன உரம் போடணும், எப்படி தண்ணீர் பாய்ச்சணும்னு தெரிஞ்சுக்கிட்டான். அவன் தோட்டத்துல நிறைய பழங்கள், காய்கறிகள் விளைஞ்சது. அவனுக்கு நிறைய லாபம் கிடைச்சது. இதுக்கு நடுவுல கிராம மக்கள் அவனது உழைப்பை பார்த்து பாராட்டினார்கள். சில வருஷங்கள் கழிச்சு கந்தசாமி ஒரு பெரிய பண்ணை வச்சிருந்தான். அவனது கிராமத்திலிருந்து நகரத்துக்கு பொருட்களை கொண்டு போய் விற்க ஆரம்பிச்சான். அவன் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் அவனது வாழ்க்கையே மாத்திவிட்டது. அவன் பணக்காரன் ஆகிட்டான். அவன் நண்பர்கள் எல்லாம் அவனை பொறாமையாக பார்த்தாங்க. ஆனால் கந்தசாமி அவனது வெற்றியை எல்லோருக்கும் பகிர்ந்து கொண்டான். தாத்தா, இப்போ உனக்கு புரிஞ்சுதா? ஒரு செடிக்கு தினமும் தண்ணீர் ஊற்றாவிட்டால் அது வளராது. அதே மாதிரி உன் கனவுகளுக்கும் குறிக்கோளுக்கும் தினமும் உழைக்க வேண்டியது அவசியம். பணம் என்பது ஒரு பரிசு. அந்த பரிசு கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கு மட்டுமே கிடைக்கும். பேரன் கந்தசாமி. தாத்தா, இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நாளை முதல் நானும் அதிகாலையில் எழுந்து என் வேலைகளில் அர்ப்பணிப்புடன் ஈடுபடுவேன். நன்றி தாத்தா. புதிய திறன்களை கற்றுக்கொள்வது பற்றி ஒரு கதை கேளுங்கள். தாத்தா: என்னடா கந்தா, சோர்வா இருக்கே? கந்தன்: தாத்தா, என்னால முடியல. இந்த வயல்ல ஒரு வருஷமா உழைச்சு உழைச்சு உடம்பு அழுத்து போச்சு. ஆனா
எனக்கு ஒரு பைசா கூட மிஞ்ச மாட்டேங்குது. எல்லா பணமும் வீட்டு செலவுக்கே போயிடுது தாத்தா. புன்னகையுடன் உழைப்பு மட்டும் போதாது கந்தா. புதுசா ஒரு திறனை கத்துக்கணும். அப்பதான் பண வரவு பெருகும் கந்தன். ஆச்சரியமாக, புதிய திறன். இந்த வயல் வேலையை தவிர எனக்கு வேற என்ன தெரியும்? தாத்தா, கவனி, ஒரு கதை சொல்றேன். பழைய கந்தனின் கதை. கந்தன் இதே கிராமத்துல பல வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு இளைஞன். அவனும் உன்னை மாதிரியே வயல் வேலை தான் செஞ்சான். ஆனால் அவன் மாடுகளை வச்சுதான் வயலை உழுதான். அது ரொம்ப நேரத்தையும் அதிக சக்தியையும் எடுத்துச்சு. ஒரு நாளைக்கு அவனால ஒரு குறிப்பிட்ட அளவு நிலத்தை தான் உழ முடிஞ்சது. அதனால அவனுக்கு பெரிய வருமானம் கிடைக்கல. ஒரு நாள் பக்கத்து கிராமத்துல இருந்து ஒரு விவசாயி டிராக்டரை எடுத்துட்டு வந்தான். அந்த விவசாயி ஒரு மணி நேரத்தில் கந்தன் ஒரு நாள் முழுவதும் செய்யும் வேலையை முடிச்சுட்டான். கந்தன் ஆச்சரியமாக அந்த டிராக்டரை பார்த்து நின்னான். அவன் அந்த விவசாயியிடம் டிராக்டரை எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம் அவன் மாடுகளை வைத்து உழுவதை நிறுத்திவிட்டான். கந்தனின் புதிய திறன். கந்தன் டிராக்டரை ஓட்டவும் அதை பராமரிக்கவும் கற்றுக்கொண்டான். அவனது சொந்த வயலை ஒரே நாளில் உழுது முடிச்சுட்டான். அப்புறம் என்ன, பக்கத்து கிராமத்து விவசாயிங்க டிராக்டர் ஓட்ட தெரியாதவங்களுக்கு உதவி செஞ்சான். அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் பணமும் வாங்கிக்கிட்டான். கந்தன் வயல் வேலை மட்டுமில்ல, டிராக்டர் ஓட்டுறதையும் ஒரு தொழிலா மாத்திட்டான். புதிய ஞானத்தின் பலன். கந்தனின் புதிய திறமை அவனுக்கு நிறைய பணம் சம்பாதிக்க உதவியது. அவன் ஒரு சிறந்த விவசாயியாக மட்டுமில்லாம கிராமத்துல ஒரு செல்வந்தனாக மாறினான். அவன் வீட்டுல மின்சாரம், தொலைக்காட்சி எல்லாம் வாங்கினான். அவனது கிராமத்து மக்கள் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அவன் தன் செல்வத்தை மற்றவங்களுக்கு உதவும் பயன்படுத்தினான். தாத்தா, இப்ப உனக்கு புரிஞ்சுதா? வயல்ல உழறது உன்னோட அடிப்படை உழைப்பு. ஆனா ஒரு புதிய திறனை கத்துக்கிட்டா அது உன்னோட வருமானத்தை பன்மடங்கு பெருக்கும். ஒரு சின்ன திறன் கூட உன்னோட வாழ்க்கையை மாத்திடும். கந்தன் புன்னகையுடன், தாத்தா, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நான் இனி விவசாயம் மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர், செல்போன் பழுது பார்ப்பது அல்லது வேற ஏதேனும் புதிய திறனை கத்துக்க போறேன். என் வாழ்க்கையை நான் மாத்த போறேன். விடாமுயற்சி என்ற தலைப்பில் கதையை கேட்டு நாம் இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளலாம். அருண் ஒரு சிறிய கிராமத்துல வாழ்ந்தான். அவனுக்கு சொந்தமா ஒரு சின்ன தோட்டம் இருந்தது. ஆனால் அந்த தோட்டத்தில் எதுவுமே சரியாக வளரவில்லை. எல்லா செடிகளும் வாடி போயின. அன்னிக்கு அவன் தோட்டத்தில் களைகளை பிடுங்கும் போது அவனது கைக்கு ஒரு சிறிய மரக்கட்டை கிடைத்தது. அவன் அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து ஒரு கூடையின் உள்ளே போட்டுக்கொண்டே இருக்கிறான். அருண் தினமும் இந்த மரக்கட்டையை எடுத்து கூடையின் உள்ளே போட்டுக்கொண்டே இருந்தான். அவன் குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லாம் அவனை கேலி செய்தார்கள். சில பேர், ஏன் இந்த மாதிரி வேலை செஞ்சு நேரத்தை வீணடிக்கிறேன்னு கேட்டாங்க. ஆனால் அருண் அவங்க பேச்சை கேட்கவே இல்லை. ஒரு நாள் ஒரு செல்வந்தர் அருளின் வீட்டுக்கு வந்தார். அருண் எப்போதும் போல் மரக்கட்டையை கூடையின் உள்ளே போட்டுக்கொண்டே இருந்தான். செல்வந்தர் அவனை பார்த்து சிரித்தார். அவர் அருணின் விடாமுயற்சியை பாராட்டி அவனுக்கு ஒரு பையை கொடுத்தார். அந்த பையில் நிறைய தங்க காசுகள் இருந்தன. அருண், இந்த பையை எடுத்துக்க. உன்னோட விடாமுயற்சி தான் உன்னோட உண்மையான செல்வம். தாத்தா, இப்போ உனக்கு புரிஞ்சுதா? ஒரு செடிக்கு தினமும் தண்ணீர் ஊற்றாவிட்டால் அது வளராது. அதே மாதிரி உன் கனவுகளுக்கும் குறிக்கோளுக்கும் தினமும் உழைக்க வேண்டியது அவசியம். பணம் என்பது ஒரு பரிசு. அந்த பரிசு விடாமுயற்சிக்கு மட்டுமே கிடைக்கும். பேரன் அருண். தாத்தா, இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நான் நாளை முதல் என் வேலையில் விடாமுயற்சியுடன் ஈடுபடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.